வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இது எதற்காக ஏபின்னு கொடுத்துருக்குறாங்க? நார்மலாக ஒரு லெட்டர் கொடுத்தா போதும் இல்லைங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸை வச்சு அந்த டிமெரிட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக பி ஆம்பிளிஃபையர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. பி ஆம்பிளிஃபையரை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஆனால் பி ஆம்பிளிஃபையர்லையும் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகளையும் தவிர்க்கிறதுக்காக ஏ ஆம்பிளிஃபையரையும் பி ஆம்பிளிஃபையரையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணாங்க. அதுதான் ஏபி ஆம்பிளிஃபையர். அப்போ நம்ம ஏபி ஆம்பிளிஃபையர் பார்க்கறதுக்கு முன்னாடி பி ஆம்பிளிஃபையர்னா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியுங்களா? ஏ ஆம்பிளிஃபையரில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும். பாதி வேவ் தான் உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுது. ஆடியோ சிக்னலில் வரக்கூடிய பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் ஆம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுது. அதற்காக முழு ஃப்ரீக்வன்சி ஆடியோ சிக்னலையும் பாசிட்டிவ் கொண்டு வரதுக்காக அதிகமான பயாஸ் வோல்ட் தேவைப்பட்டது. பயாஸ் வோல்ட்னால எப்பொழுதுமே அந்த டிரான்சிஸ்டர் ஆன்ல இருந்தது. அதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அதை நம்ம ஓவர் கம் பண்ண கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர் பண்ணாங்க. கிளாஸ் பி ஆம்பிளிஃபையரில் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா இது என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது பிஎன்பி டிரான்சிஸ்டர். இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரெண்டு டிரான்சிஸ்டரையும் சீரீஸில் உபயோகப்படுத்துறது. இது என்ன காரணம்னா ரெண்டும் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதாவது இது பாசிட்டிவ் சைக்கிளை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும், இது நெகட்டிவ் சைக்கிளை ஆம்பிளிஃபை பண்ணும். இதில் வோல்டேஜுமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், கலெக்டர் வந்து ப்ளஸில் கொடுத்துருக்குறாங்க, இங்கே கலெக்டர் மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் பிஎன்பி என்பிஎன்ல எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமுக்கு பேர் புஷ்புல் ஆம்பிளிஃபையர். புஷ்புல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, புஷ்ங்கிறது பாசிட்டிவ் சைக்கிள், புல்லுங்கிறது நெகட்டிவ் சைக்கிள், அதாவது நெகட்டிவ் ஆஃப் வேவ். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் வேவை என்பிஎன் டிரான்சிஸ்டர் மேலே இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபை பண்ணும், நெகட்டிவ் ஆஃபை கீழே இருக்கக்கூடிய பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபை பண்ணும். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டை காமனாக எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன சிக்னலோ அந்த சிக்னல் அப்படியே ஆம்பிளிஃபை ஆகி கிடச்சிடும். அப்போ இது நல்ல அட்வான்டேஜ் தானே. இதில் என்ன குறைபாடுனா எந்த டிரான்சிஸ்டர் எடுத்தாலும் அதோட மினிமம் வோல்டேஜ் நான் சொல்லியிருக்கிறேன் 0.7 வோல்ட். இதுக்கும் 0.7 வோல்ட் தான். இது பிளஸ் வோல்ட்டாக வச்சுக்கலாம், இது மைனஸ் வோல்ட்டாக வச்சுக்கலாம், எப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 0.7 வோல்ட்டு வரை இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணாது. ஜீரோவிலேருந்து நீங்கள் வோல்டேஜ் கூட்டிகிட்டே வர்றீங்க, அதாவது ஆடியோ சிக்னலில் வரக்கூடிய வோல்டேஜ் அது 0.7. அதாவது இங்கே இருக்கக்கூடிய செக்ஷன், இதை கொஞ்சம் பெருசாக வரைகிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜீரோ லைன். இதுக்கு மேலே 0.7 போடுறேன், கீழே ஒரு 0.7 போடுறேன். இந்த போர்ஷனில் வரக்கூடிய ஆடியோ சிக்னல் இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருமே அதை ஆம்பிளிஃபை பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் வேலை செய்யணும்னா இந்த பேஸுக்கு 0.7 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கணும். இது வந்து 0.7 வோல்ட் மேலே, 0.7 வோல்ட் கீழே. புரியுதுங்களா? அப்போ இந்த போர்ஷனை தவிர பாக்கி ஏரியா பூரா நமக்கு வந்து ஆம்பிளிஃபை பண்ணிட்டோம். அந்த டைமில் ரெண்டு டிரான்சிஸ்டருமே கண்டக்ஷன் பண்ணாமல் இருக்கும். அப்போ வந்து வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்களா, இப்படி வரக்கூடிய வேவ் ஃபார்ம் சைன் வேவ் எப்படி வந்திருக்கு பாரு. அந்த குறிப்பிட்ட டைம், அதாவது கிராஸ் ஓவர் டைம் சொல்லுவாங்க, அந்த சிக்னல் வந்து ஜீரோவை கிராஸ் பண்ணுது. ஜீரோ லைன் இல்லைங்களா? இந்த ஜீரோவை கிராஸ் பண்ணுற லைனில் அந்த கிராஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு இடர்கள், அதாவது டிஸ்டார்ஷன், அந்த டிஸ்டார்ஷன் இதில் இருக்குது. அதனால தான் அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா சைன் வேவ் மாதிரி இல்லை, அங்கே ஜீரோ கிராஸ் பண்ணுற இடங்களில் ஒரு நல் பாயிண்ட் இருக்குது, ஜீரோ பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம சவுண்டு ஆடியோவோட டிஸ்டர்பன்ஸாக நமக்கு கேட்கும். இதை தவிர்க்கணும். புரியுங்களா? இதை எப்படி தவிர்க்கிறது? இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த 0.7 வோல்ட்டை நம்ம பயாஸாக கொடுக்கணும். நம்ம கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் ஃபுல் ஆடியோ ஃப்ரீக்வன்சியும் மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்காக பயாஸ் கொடுத்தோம். பட் இதில் வந்து அந்த 0.7 இதுக்கு மட்டும் நம்ம வந்து பயாஸ் கொடுத்தா போதும். அதாவது அந்த ஆடியோ சிக்னலை லிஃப்ட் பண்ணி கொடுக்கணும், டிசி ஆட் பண்ணி. ஓகேங்களா? இப்போ டிசி ஆட் பண்ணி கொடுக்கறது 0.7 வோல்ட், இங்கே ப்ளஸில் ஆட் பண்ணணும், இங்கே மைனஸில் ஆட் பண்ணணும். இதை எப்படி ஆட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இது 0.7 வோல்ட் கொடுக்கணும். முதல்ல வந்து 0.7 வோல்ட்டை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்களா? 0.7 வோல்ட்டு. நான் உங்களுக்கு சிம்பாலிக்காக புரியணுங்கிறதுக்காக இங்கே சின்ன பேட்டரியை போட்டிருக்கேன், 0.7 வோல்ட் பேட்டரி.
அப்போ என்ன அர்த்தம், இங்கே வரக்கூடிய சிக்னல் ஆடியோ சிக்னல், இந்த ஆடியோ சிக்னலில் இது மேலே போகும்போது இந்த பாதி ஆஃப் இந்த சிக்னல் அப்படியே மேலே வரும். பார்க்கலாமா? இந்த சிக்னல் அப்படியே 0.7 ஆட் ஆகி டிசி ஆட் ஆகி இந்த மாதிரி மேலே வந்துடும். அதே மாதிரி கீழே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம், இங்கே ப்ளஸில் கனெக்ட் பண்ணுது. அதனால இந்த சிக்னல் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். இது பாசிட்டிவ்ல மேலே போனது, இது நெகட்டிவ்ல கீழே வரும். பாருங்க, இது 0.7 வோல்ட் கீழே வந்துருச்சு, இது 0.7 வோல்ட் மேலே போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், நமக்கு வேண்டிய பாதி சைக்கிள் மேலே இருக்கு, இந்த 0.7க்கு மேலே இருக்கு, அது வந்து இங்கே கண்டக்ட் ஆகி அங்கே ஆம்பிளிஃபை ஆகிடும். அப்போ எந்தவித நமக்கு இழப்புகளும் இருக்காது, கிராஸ் ஓவர் இழப்புகள் இருக்காது. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்களா சிக்னல் இப்போ ப்ராப்பராக கிடைச்சிருச்சு, அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம், புரியுங்களா? ஸோ இப்போ இது பெர்ஃபெக்ட். இதுக்கு பேர் தான் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபயர். ஏன்னா இதில் கிளாஸ் பி ஆம்பிளிஃபயருங்கிற காம்ப்ளிமெண்டரி செக்ஷனும் இருக்குது, பயாஸும் இருக்குது. இப்போ பயாஸ் வந்தாலே அது கிளாஸ் ஏ, காம்ப்ளிமெண்டரி செக்ஷன் வந்துச்சுன்னா கிளாஸ் பி, ரெண்டு வந்ததுன்னா கிளாஸ் ஏபி. புரியுங்களா? கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிரைவர் செக்ஷனில் இதை வச்சு தான் நம்ம மைக்லையோ ஆடியோ சோர்ஸையோ நம்ம ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜுக்குள்ள இன்புட் அளவுக்கு ப்ரீ ஆம்பிளிஃபை பண்ண முடியும். டிரைவர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அதை. அந்த டிரைவர் ஸ்டேஜில் இந்த சர்க்கியூட் தான் அமைஞ்சிருக்கு. அதற்காக தான் நம்ம ஹெச் ஆம்பிளிஃபயர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா வெறும் ஆம்பிளிஃபயர் அவுட்புட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு எத்தனை டிரான்சிஸ்டர் உங்களுக்கு வேணுமோ அத்தனை டிரான்சிஸ்டர் பேரலாக நீங்கள் கொடுத்துடலாம். அதுலேயும் காம்ப்ளிமெண்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபயரை பற்றி ஒரு வித்தியாசங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, நான் பிளாக் டயக்ராமில் ரொம்ப எளிதாக காமிச்சிட்டேன். இதுக்கு அங்கே ஒரு பேட்டரி வைக்க முடியாது. ஒரு பவர் சோர்ஸை நீங்கள் எப்படி உண்டு பண்ணுவீங்க? ஸோ அப்போ அது எப்படி உண்டு பண்ணுறோம், நம்ம எதை வச்சு பயன்படுத்துகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 0.7 வோல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த 0.7 வோல்ட் எப்படி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டயோடோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் உங்களுக்கு தெரியணும். டயோடு எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு தெரியும், ஏசியா டிசியா மாத்திரம். பட் இங்கே வந்து நம்ம டயோட ஒரு ரெசிஸ்டன்ஸாக பயன்படுத்த போகிறோம். அதாவது இது டயோடு, ஓகேங்களா? இப்போ இந்த டயோடுக்குன்னு ஒரு வோல்டேஜ் இழப்பு. இந்த டயோடுமே இந்த டிரான்சிஸ்டரை போல 0.7 வோல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் பாசிட்டிவ் வோல்ட் கொடுத்த வோல்ட் பூரா இங்கே வராது. நீங்கள் பாசிட்டிவ் வோல்ட்டை வந்து 0.7 கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் வோல்ட்டே வராது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 0.7 வோல்ட்டு அதில் வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் 0.7 வோல்ட். எந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்தாலும் 0.7 வோல்ட் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து நம்ம சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 வோல்ட் கொடுக்குறோம் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோம். 5 வோல்ட் கொடுத்தா இங்கே எவ்வளோ வோல்ட் வரும், அந்த வோல்டேஜ் ட்ராப்பை மைனஸ் பண்ணி பாக்கி வோல்ட் வரும். புரியுதுங்களா? அப்போ இங்கே வந்து 4.3 வோல்ட் தான் வரும். இந்த வோல்டேஜ் ட்ராப்பு ரெசிஸ்டன்ஸில் போடுறத விட இந்த மாதிரி டயோடில் போடுறது ஈஸி. நமக்கு எளிதாக அந்த 0.7 வோல்ட் கிடச்சிடும். இதற்காக நீங்கள் வேரியபிள்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கோட டிஃபெக்ட்ஸ்னால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அதில் டாலரன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களால் அக்யூரேட்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியாது. அதனால இந்த டயோடை போட்டுட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 0.7 வோல்ட் நான் சொன்னேன், ஒரு டிரான்சிஸ்டரும் 0.7ல் எக்ஸாக்டாக கண்டக்ட் ஆகுமா? அதுவும் தெரியாது. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து 0.72ல் கண்டக்ட் ஆகலாம், இது 0.71ல் கண்டக்ட் ஆகலாம். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இந்த டயோடு 0.7 கரெக்டாக எடுத்துக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 0.7 வைக்கக்கூடாது, 0.8 வோல்ட்டாக வச்சுக்கணும். ஒரு 0.1 வோல்ட்டு ஆட் பண்ணிக்கணும் சேஃப் சைடுக்கு. அப்போ தான் நமக்கு வந்து எந்த டிஸ்டார்ஷன் இல்லாமல் பெர்ஃபெக்டாக ஆம்பிளிஃபை ஆகும். சரி, அப்படி ஆம்பிளிஃபை பண்ணும்போது 0.8 வோல்ட் கொடுத்துட்டிங்கன்னா 0.7லேயே இது கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இதுவும் 0.7ல் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து கண்டக்ட் ஆகிடும். இந்த 0.1 வோல்ட் இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் 0.1 வோல்ட்டில் கண்டக்ட் ஆகியே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ கண்டக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷார்ட் ஆகிடும். அதற்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ், இது நம்ம போன வீடியோவில் கூட பார்த்தோம். இதில் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு குறைச்ச ஓம்ஸ், 100 ஓம்ஸ் 150 ஓம்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. பட் ஹை வாட்டேஜில் போட்டுக்குங்க. ஏன்னா இது வழியாக தான் இதில் இந்த டிரான்சிஸ்டர் வழியாக பாயக்கூடிய கரண்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் போகும். அதனால அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹை வாட்டேஜாக போட்டுக்கணும். 1 வாட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 100 ஓம்ஸ் இருக்கும், நார்மலாக 150 ஓம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. புரியுதுங்களா? அது வந்து எமிட்டர் நம்ம சொல்லியிருக்கிறோம், எமிட்டர் ஸ்டெபிளைசர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது.
இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த வோல்டேஜை இங்கே கொண்டு வர்றது? அது எப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இதை எடுத்துடணும், இதில் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் போட்டு வோல்டேஜ் டிவைடர் போட்டு கொண்டு வரணும். இதை தான் நம்ம பயாஸில் பண்ணோம். ஆனால் இங்கே பயாஸில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் தான் இருந்தது கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயரில். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. அப்போ வோல்டேஜ் டிவைடரை டிவைட் பண்ணிட்டே வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸை போடாமல் இந்த டயோடை போட்டுரும். ஏன்னா டயோடோட வோல்டேஜ் ட்ராப் ஃபிக்ஸ்டு 0.7. ரெசிஸ்டன்ஸ்னா நீங்கள் வேரி பண்ணணும் தெரியாது, உங்களோட ரெசிஸ்டன்ஸோட டாலரன்ஸ் மாறும். அதனால நம்ம டயோடை பயன்படுத்திக்கலாம். பார்க்கலாமா டயோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 0.8 வோல்ட் கொடுத்தோம். 0.8 வோல்ட் கொடுத்தா என்ன பிரச்சனை வரும்னு சொன்னேன், இங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுரும். தெரியுதுங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வேணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை வாட்டேஜில் போட்டுக்குங்க. அதற்கப்புறம் இந்த 0.8 போட்டதுக்கப்புறம் இதை எப்படி 0.8 கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். இதுதான் வோல்டேஜ் டிவைடர். பாருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது 2 ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸும் போடலாங்க, போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும். அதோட மட்டும் இல்லை, ரெசிஸ்டன்ஸுக்கு வேல்யூ எக்ஸாக்டாக கொண்டு வர முடியாது. நீங்கள் ப்ரீசெட் தான் போட முடியும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் ரெசிஸ்டன்ஸில் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வேண்டிய வேல்யூ வேணும்னா நீங்கள் ப்ரீசெட்டில் தான் கொண்டு வரணும். ப்ரீசெட்டும் கொஞ்ச நாளில் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, அதனால தான் அவங்க வந்து டயோடை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டயோடு எப்படி போட்டிருக்காங்க, இந்த டைரக்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த வழியாக போகும்போது இங்கேருந்து பாசிட்டிவ் வருது இல்லைங்களா, இங்கேருந்து வந்து வோல்டேஜ் ட்ராப் 0.7 ஆகும். இங்கே நம்ம 0 வோல்ட் கொடுக்குறோம். இங்கிருந்து 0லேருந்து 0.7 போகும்போது மைனஸ் வோல்ட்டாக போயிடும். புரியுங்களா? இது வந்து 0 வோல்ட்டுங்க, இது 0 வோல்ட்டு. அப்போ இங்கேருந்து பாசிட்டிவ் வரும், இந்த இடத்துல ஏதோ ஒரு வோல்ட் வரும். ஓகேங்களா? அந்த வோல்ட்டிலிருந்து இங்கே வரும்போது இந்த டயோடோட வோல்டேஜ் ட்ராப் 0.7ங்கிறதுனால 0.7 மைனஸ் ஆகி 0 வரும் இங்கே. புரியுங்களா? அதே மாதிரி 0லேருந்து இன்னொரு 0.7 போய் இங்கே -7 போயிடும். இப்போ நம்ம பயாஸ் 0.7 கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சிக்னல் இங்கே கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா இந்த 0.7 இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ஆட் ஆகி நமக்கு அந்த பயாசிங் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே வரும்போது ரிவர்ஸில் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டு இங்கே கிடச்சிரும். ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட பிரின்சிபல். ஸோ இப்போ எளிதாக நம்ம வந்து 2 டயோடை போட்டே முடிச்சிட்டாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள் பயாசிங். இந்த பயாசிங் வந்து நமக்கு கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபயரில் இப்படி தான் 2 டயோடு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சிக்னலை நம்ம வந்து சென்டரில் காமிச்சிருக்கிறேன். இந்த சிக்னலை வந்து சென்டரில் தான் கொடுக்கணும்னு கிடையாது. பாருங்கள் என்னென்ன வகையில் கொடுக்கலான்ட்டு. நம்ம இந்த சிக்னலை 2ஆக பிரித்து இது மாதிரியும் கொடுக்கலாம். அதே சிக்னல் தான், பாசிட்டிவ்க்கு அங்கே போகணும், நெகட்டிவ் இங்கே வந்துடும். இப்படியும் கொடுக்கலாம். இப்படியும் சில சர்க்கியூட்டில் அமைஞ்சிருக்கும். இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு கெப்பாசிட்டரை ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்தா கூட வேலை செய்யும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே 0ங்கிறது ஃபிக்ஸ்டு. ஏன்னா நீங்கள் வோல்டேஜ் டிவைடர் போட்டு 0 கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இங்கே 0, அந்த சிக்னலுக்கு வேண்டிய 0 இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் எங்கே கொடுத்தீங்கனாலும் அந்த வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் இங்கே 0.7 கூட இருக்கும், இங்கே 0.7 குறைச்சிருக்கும். அப்போ இந்த சிக்னலை வந்து இங்கே தான் கொடுக்கணும், இல்லை இங்கே கூட கொடுக்கலாம். எங்கே கொடுத்தீங்கனாலும் அது அந்த வோல்டேஜை ஆட் ஆன் பண்ணி அதோட பேஸுக்கு பயாஸ் வோல்டேஜோட அடைஞ்சிடும். இதுதான் வந்து புஷ் புல் ஆம்பிளிஃபயரோட பேசிக் பிரின்சிபல். இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டயோடு வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கிறாங்க. அந்த டயோடை ரிவர்ஸாகவும் போட்டக்கூடாது. புரியுதுங்களா? அதனால நீங்கள் அசம்பிள் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதும் இந்த டயோடெல்லாம் பக்காவாக வச்சுங்க. சரிங்களா? நல்ல குவாலிட்டி கம்பெனி டயோட்ஸ் போட்டுங்க. ஏன்னா அந்த 0.7 வோல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்க, இப்போ இது வந்தாச்சு. இப்போ இது வந்து என்னென்னா இந்த டயோடு இங்கே வச்சுருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். 2 டிரான்சிஸ்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அதோட ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் இருக்கும், 0.7 இருக்கும்னு நினச்சிருக்கோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ நமக்கு அதுக்கு அட்ஜஸ்டபிள் வேணும். இல்லைன்னா ஒன்று பாசிட்டிவ் சைக்கிள் அதிகமாக ஆம்பிளிஃபை பண்ணும், நெகட்டிவ் சைக்கிள் கம்மியாக ஆம்பிளிஃபை பண்ணும். சில டிஸ்டார்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் கையில் கண்ட்ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது ஃபிக்ஸ்ட். இது வந்து காஸ்ட் கட்டிங்காக இப்படி போட்டிருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த இடத்த எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ரெகுலேட்டர் மாதிரி, அதுக்கு பேர் விபிஇ ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் என்ன காரணம், ஏன் அதுக்கு பேர் விபிஇ ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறாங்க. இது விபிஇ ஆம்பிளிஃபயர். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த சில மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாகவும் டிரான்சிஸ்டர் இருக்கும். இங்கே ஒரு டிரான்சிஸ்டர், அங்கே ஒரு டிரான்சிஸ்டர். ஆனால் அது ஃபிக்ஸ்டு டிரான்சிஸ்டர். அதுக்கு பேஸ் வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஆனால்
நமக்கு வேண்டிய வேல்யூ வரணுங்கிறதுக்காக ஒரு டிரான்சிஸ்டரையே ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பெரிய சர்க்யூட்ஸ்லாம் இருக்கும். நம்ம சர்க்யூட் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்னடா ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கிறதுல அங்கே ஒரு டிரான்சிஸ்டர் போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் செக்ஷன்லேயே ஏகப்பட்ட டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு குழப்பமாயிடும் எது எந்த வேலை செய்யுதுன்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு ஃபிக்ஸ்டு பேஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த பேஸ் பயாஸ் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ்டாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிரான்சிஸ்டர் பெர்மனன்ட் கண்டக்ஷனில் இருக்கும். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதை நான் காமிக்கல, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம சர்க்யூட் ஹெச் ஆம்பிளிஃபையர் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்க உள்ள என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டயோடுக்கு பதிலாக ஒரு டிரான்சிஸ்டரை போட்டு அந்த டிரான்சிஸ்டரோட பேஸை வந்து வேரியபிளாக வச்சிருக்காங்க. இது மூலியமாக இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணும், இதுக்கு எவ்வளோ பயாஸ் வோல்டேஜ் வேணும், நீங்கள் எளிதாக அதை டிவைட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எங்கே சிக்னல் கொடுக்கணுங்கிறத பெர்ஃபெக்டாக இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்காக தான் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு பேர் விபிஇ ஆம்பிளிஃபையர். ஏன் விபிஇ ஆம்பிளிஃபையர்னா, இதோட பேஸ் எமிட்டர், இது வந்து பேஸுங்க, இது எமிட்டர். இதோட வி, இந்த வி பேஸ் எமிட்டர், அது வந்து இந்த டோட்டல் விசிஇ, அதாவது பயாஸ்ன்னு சொல்றதுங்க, இது விசிஇ, அதாவது கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் இந்த வோல்டேஜ் வந்து இந்த விபிஇ வோல்டேஜை பொறுத்து மாறும். அதான் ஃபார்முலா போட்டிருக்கேன். விசிஇ ஈக்குவல் டு விபிஇ இன்டூ 1 + R1. இது வந்து R1ங்க, இது ரெண்டும் சேர்த்து R2, ரெண்டும் சேர்த்து R2. 1 + R1/R2 இன்டூ விபிஇ. அப்போ இந்த விசிஇ வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் விபிஇ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த விபிஇ வந்து இதோட ஆம்பிளிஃபை பண்ணி வரக்கூடியதான் விசிஇ. அதனால தான் இதுக்கு பேர் விபிஇ ஆம்பிளிஃபையர். இதுக்கு பேர் விபிஇ ஆம்பிளிஃபையர். இன்னைக்கு பாருங்க, விசிஇ ஈக்குவல் டு இது இருக்கு, இது ரேஷியோ. இந்த ரேஷியோவை விபிஇயோட மல்டிப்ளை பண்ணால் விசிஇ கிடைச்சிடும். அதனால இதுக்கு பேர் விபிஇ ஆம்பிளிஃபையர். 1+ங்கிறதுனால கண்டிப்பாக அது ஆம்பிளிஃபையர் தான், ஏன்னா கம்மி பண்ணலை, ஜாஸ்தி தான் பண்ணுது. ஸோ அதனால இதுக்கு பேர். இந்த சர்க்யூட் கண்டிப்பாக ஹெச் ஆம்பிளிஃபையர், ஹை வாட் ஆம்பிளிஃபையர் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வரும்போது உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, இதுவும் வந்து சிக்னலை தான் ஆம்பிளிஃபை, சிக்னல் ஆம்பிளிஃபைல இது பயாசிங்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சர்க்யூட். புரியுதுங்களா? ஸோ இது வந்து டிரான்சிஸ்டர் பயாசிங். முன்னாடி டயோடு பயாசிங் பார்த்தோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் கூட போடலாம், உங்களோட காஸ்ட் கட்டிங் தான். அதனால நீங்கள் ஆம்பிளிஃபையர் வாங்கும்போது இது மாதிரிலாம் அவங்க பயாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் காசு கூட இருக்கும். தைரியமாக அதுக்கு போங்க, உங்களுக்கு டிஸ்டார்ஷன் இல்லாமல் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆம்பிளிஃபையர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஏபி ஆம்பிளிஃபையரை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். இதில் நம்ம ஹெச் ஆம்பிளிஃபையர் பண்ணும்போது இது ஒரு செக்ஷன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு எரர் ஆம்பிளிஃபையர் இருக்குது, ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதற்கப்புறம் மெயின் அவுட்புட் ஆம்பிளிஃபையர்ஸ் இருக்குது. அந்த ரெண்டையும் நம்ம வந்து இதோட சேர்த்து ஹெச் ஆம்பிளிஃபையர் பார்க்க போகிறோம். ஹெச் ஆம்பிளிஃபையர்லையும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு, ஏன்னா எப்பொழுதுமே உங்கள் ஆடியோ சிக்னல் ஹை பிச்சிலே இருக்காது இல்லைங்களா, ஹை வோல்டேஜ்லேயே இருக்காது, எப்போவாது கம்மியாகலாம். அப்போ கம்மியாகும்போது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அவுட்புட் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். அதோட சிக்னல் வோல்டேஜ் அதிகமாகும் போது அடிஷனலாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செட்டுக்கு மாறிடும். அதாவது அந்த சேம் அவுட்புட் டிரான்சிஸ்டருக்கு அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும். 2 டிரான்சிஸ்டர் வைக்க மாட்டாங்க, ஒரே டிரான்சிஸ்டருக்கு அதோட கலெக்டர் வோல்டேஜை இன்புட் சிக்னல் தகுந்த மாதிரி ஏற்றி இறக்கிக்குவாங்க. ஸ்டெப்பில் 2 ஸ்டெப்பில் பண்ணுவாங்க. அதற்கு பேர் தான் ஹெச் ஆம்பிளிஃபையர். அது கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ அதான், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர், கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிளாஸ் பி தனியாக எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதற்கப்புறம் கிளாஸ் ஹெச் ஆம்பிளிஃபையரை அந்த நண்பர்களோட தேவைக்காக அடுத்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விவரங்களோட உங்களோட வந்து விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.